Dear students, okay, நான் ஏற்கனவே லாங்குவேஜ் தான் பார்த்துட்டு இல்லையா? இப்போ லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னா என்ன, செகண்ட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டிலேயே குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய வீட்டிலேயே கற்றுக்கிறதுனால அந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஈஸியாக பேசுவாங்க. ஸ்கூல் போனோம்னா செகண்ட் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் நாள் கழிச்சு பிக்கப் ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ நம்ம லாங்குவேஜ் எவ்வளோ லாங்குவேஜ் வந்து இருக்கு. இப்போ முதல் மொழினா என்ன, இரண்டாம் மொழினா என்ன, மூன்றாம் மொழி பன்மொழினா என்ன, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு அந்த லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி அவங்க மோட்டிவேட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவாடா? நீங்கள் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜ் பார்க்கும்போது இது வந்து மதர் டங் நம்ம சொல்கிறோம். இப்போ மதர் டங் பார்க்குறதுனால நம்ம ஃபேமிலி டைம் மேம் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலி அண்ட் நம்மளோட பேரண்ட்ஸ்னு சொல்லி தரது வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ். அவங்க வந்து இப்போ தமிழ்நாடு பார்த்தா தமிழில் பேசுவோம். தமிழ் வந்து நம்ம லாங்குவேஜாக இருக்கும். அதே மலையாளம் அப்படின்னு இருக்கவங்க வந்து சரி கேரளாக்காரங்க வந்து மலையாளத்தில் பேசுவோம். அதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், திங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ எடுத்தோடனே செகண்ட் லாங்குவேஜ் போயிட்டு யாரும் படிக்கக்கூடாது. இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக இருக்க முடியாது மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து நம்மளோட ஓன் மதர் டங்காக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லேர்னிங் பர்பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In language we have L1 and L2. L1 வந்துட்டு நம்ம மதர் டங், அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிக்கிறது தான் நம்ம மதர் டங். அது வந்துட்டு நம்ம பேசிக்காக நம்ம திங்கிங் அண்ட் நம்ம ஈஸியாக பேசுறதுக்கும் L1 தான் ஹெல்ப் பண்ணுது. L2 வந்துட்டு என்னன்னா நம்ம ஸ்கூல் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் நம்ம என்ன எடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் we take English as a second language. செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு L1 தான் உதவுது. L1 is the basic and L2 is coming after the L1. And L2 படிக்கிறதுக்கு L1 தான் பேசிக்காகவே இருக்குது. ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் L2 தான் படிக்கிறாங்க, அதாவது இங்கிலீஷ் படிக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷில் ஏதாவது புரியலன்னா நம்ம we go back to L1 to understand it in a better way. So bilingualism is the capacity or capability of an individual to speak in more than one language. As Shabina and Shriya said, the bilingual languages are L1 and L2. L1 is mostly your home language, which you speak in your home environment, and L2 is mostly English, which is taught in your schools. So these two combined, it may differ from individual to individual, as their home language may be different, but most of the times your L2 or your school language or academic language remains the same. This helps them to understand things better using home language, as well as use L2 or English for global connections. Multilingualism is the ability of a person to speak more than two languages. இதில் எப்படின்னா அவங்க ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் ஹோம் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் லாங்குவேஜஸ்லாம் கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். இப்போ இந்தியா பார்த்துட்டா இந்தியா வந்து ஒரு மல்டிலிங்குவல் கண்ட்ரி. இந்த மல்டிலிங்குவல் கண்ட்ரியில் அவங்க ஒரு பர்டிகுலர் டூ லாங்குவேஜஸ் மட்டும் கற்றுக்காம இன்னும் நிறைய கற்றுக்கிட்டா அவங்களோட திங்கிங் வந்து இன்னும் ப்ராடாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து இன்னும் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அண்ட் நிறைய எல்லாமே கற்றுப்பாங்க அந்த லாங்குவேஜ் அவங்க லேர்ன் பண்ணுறதால. அண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ணால் ஈவன் தே கேன் பிகம் அ டிரான்ஸ்லேட்டர். ஒரு டிரான்ஸ்லேட்டராக ஆகணும்னா அவங்களுக்கு மெயின் குவாலிட்டி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும். அந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டா நம்ம அவங்களோட கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க இன்னும் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இவங்க எல்லாருமே வந்து மல்டிலிங்குவலிசம்னா என்ன, பைலிங்குவல்னா என்ன, L1னா என்ன, L2னா என்னன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ டு சம் அப் இதில் வந்து டீச்சர்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி மல்டிலிங்குவல் கிளாஸ் ரூம் இருக்கும்போது இல்லை மல்டி கல்ச்சரல் கிளாஸ் ரூம் இருக்கும்போது டீச்சர்ஸ்க்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லாங்குவேஜ் பேரியர். ஸோ மோஸ்ட்டாக ஒரு டீச்சர்னு இருக்கும்போது அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் லாங்குவேஜ் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு. அதர் தென் தட் ஒரு 2க்கு மேலே அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, மோஸ்ட்லி 3. ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் வரும்போது அதில் வந்து ஒரு ஹிந்தி ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே, ஒரு மலையாளம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும், கர்நாடகாவிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன டீச் பண்ணுறோன்றது போய் சேராது மோஸ்ட்லி. ஸோ அதனால இதுக்கெல்லாம் வந்து டீச்சர் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜஸ்லாம் பெடகாகிக்கலி ட்ரெயின்ட் ஆகிருக்கணும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்ச்சரல் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில கல்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அண்ட் அது வந்து
இன்ஸ்ட்ரக்ஷனல் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அது அண்ட் அதர் தென் தட் அசஸ்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். அசஸ்மெண்ட் சேலஞ்சஸில் வந்து இப்போது இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுகிறவங்க இருப்பான், இங்கிலீஷ் வந்து திக்கி திணறியாவது அதை படிச்சுற ஒரு பர்சன் இருப்பான், அண்ட் இங்கிலீஷில் வந்து சுத்தமாக வேர்ட் சென்டென்சஸ் மேக் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு அசஸ்மெண்ட்டே ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம்